ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரிஸ் தான் மக்களே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதாவது கன்னியாகுமரியில் பார்க்க வேண்டிய டாப் 20 முக்கியமான 20 இடங்களை வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே நம்ம சேனலில். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 இடங்கள் நம்ம கவர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ 10வது 11வது இடத்த தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதாவது 2 இடங்களை நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் 10வது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் கன்னியாகுமரி. 2வது வந்து சுசீந்திரம் டெம்பிள். ஸோ இந்த 2 இடத்த தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியில் டே 2, அதாவது 2வது நாள் இருக்கிறோம். 2வது நாள் காலையில் 7 மணி. இப்போ சன்ரைஸ் பார்த்துட்டு நேராகவே வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த லொக்கேஷன் தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் கன்னியாகுமரி. சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோட பரிதாபங்கள் எல்லாமே வந்து பக்காவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ வந்து இந்த கோயிலுக்குள்ளே நம்ம இதான் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட் ஆர்ச்சை தாண்டி இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து செகண்ட் ஆர்ச்சு. 2 ஆர்ச் இருக்குதுங்க. இதை தாண்டின உடனே நேராக வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து கார் பார்க்கிங் வந்து வசதி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோயில் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து காலையில் 7 மணிங்கிறனால பெரிய அளவில் கூட்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இப்போ வந்து இங்கே சைக்ளோன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கன்னியாகுமரியில். ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது உங்களுக்கு. பட் ஆனால் வானத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். செம்ம க்ளவுடியாக இருந்துச்சு. கருமேகங்கள் வந்து சூழ்ந்துருந்துச்சு. எப்போ வேணாலும் மழை பெய்யலாங்கிற சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சு. நாங்கள் போன அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கூட்டமே இல்லை. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு டூரிஸ்ட் டீம் வந்திருந்தாங்க. அவங்க விசிட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. நாங்கள் அப்போ தான் என்டர் பண்ணுறோம். அது எங்களை தவிர பார்த்திங்கன்னா வேறு ஒரே ஒரு ஃபேமிலி இருந்தது. பெரிய அளவில் கூட்டம் இல்லை, ஏன்னா ரொம்ப ஏர்லியராக நாங்கள் வந்ததுனால. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் விவேகானந்தா கேந்திராலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் இந்த கோயில். ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை வந்து கன்னியாகுமரியோட திருப்பதி கோயில்னே சொல்கிறாங்க. திருப்பதி வெங்கடேஸ்வர கோயில் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு புனித தலங்களில் ஒன்று இந்தியாவில். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா பூலோகத்தின் வைகுண்டம்னும் பூமியில் வந்து விஷ்ணு வாழ்கிற இடம்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த கோயிலுக்கு செல்வதனால வாழ்க்கையையும் விதியையும் மாற்ற முடியும்னு நம்பப்படுது மக்களே. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து அங்கே வந்து போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம காரில் தான் உள்ளே வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து எந்த பார்க்கிங்கும் சார்ஜஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங்க்கும் எந்த சார்ஜஸும் இங்கே கிடையாது. கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த தோட்டம் வந்து வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான வந்து செடிகள் அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க முடியுதுங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு லேட்டராக காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் போயிட்டு ஏழுமலையான தரிசிக்க முடியாதவங்க இங்கே வந்து வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்கலாம். ஸோ அப்படி தரிசிக்கிறது மூலமாக அங்கே உள்ள பலனை டைரெக்டாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. ஸோ அதனாலேயே தேவஸ்தான வாரியத்தால் இந்த இடத்துல இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு மக்களே. நீங்கள் கோயிலுக்கு முன்னாடியே நடந்து வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் கடல் வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, விவேகானந்தர் பாறையும் எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த கோயில் வந்து கன்னியாகுமரி சிட்டிக்கு எவ்வளோ பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மக்களே. ஸோ இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளியராக நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணாலும் காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். விவேகானந்தர் பாறை எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். இதான் வந்து நம்ம கன்னியாகுமரி சிட்டி. ஸோ சிட்டிக்குள்ளோடி தான் வந்திருக்கோம். கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியோட ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 2 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் தெரியுது. முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கோயிலை சுற்றி இருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்க அழகான மலர்கள். ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு சில மலர்களை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியவே நின்று அந்த தோட்டத்தோட அழகையே ரசிச்சுட்டு பீச்சோட அழகையே ரசிச்சுட்டு இருந்துட்டோம். அடுத்து நம்ம பிளான் என்ன, சுவாமி தரிசனம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நேராக அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போக வேண்டியது தான். ஸ்டெப்ஸ் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இது மேலே ஏறி தான் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. கன்னியாகுமரியில் இந்த கோயிலை கட்டின மாதிரியே உலகம் முழுசும் வந்து கோயில்களை வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் நம்மளோட வாரியத்தோட முக்கியமான பிளானு.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் 3 கோயிலும், சென்னை, ஜம்மு, அப்புறம் வந்து கொல்கத்தாவில் ஒரு கோயிலும் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக இன்னும் 6 கோயில்கள் வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இந்த கோயிலோட யூஸ்வலான டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு கிழமைகள்லையும் இந்த கோயிலோட நடை திறப்பு அப்புறம் நடை வந்து சாத்துறது வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்கில் இருக்குது. கொஞ்சம் அதை வந்து நீங்கள் கோயில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் அதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் மக்களே. அப்புறம் பூஜை நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் என்ன டயத்தில் என்ன பூஜை நடக்குதோ அதே பூஜை தான் இந்த கோயிலில் வந்து நடக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க மக்களே. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுவாமியோட உருவமும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஏழுமலையான் என்ன உருவத்தில் இருக்காரோ அதே உருவத்தில் தான் இங்கேயும் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தால் ஏழுமலையானோட தரிசனத்தையும் அப்புறம் வங்காள விரிகுடாவோட அழகையும் அப்புறம் விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை எல்லாமே ரசிச்சுட்டு மன திருப்தியோடு நீங்கள் இப்போ கிளம்பலாம். சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பத்மாவதி அம்மனுடைய ஒரு சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமியோடைய மண்டபத்தோட பின்னால் இருக்கிற கட்டடக்கலையோட அமைப்பு மக்களே. வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கோபுரம் வந்து அவ்வளோ தங்க நிறத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. பத்மாவதி அம்மாள் டெம்பிளுக்கு, அதாவது நம்ம சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதியும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ வந்து கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால வெளியிலேயே சுற்றுப்பாகங்களே நான் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன். இதுவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் மக்களே. ஸோ கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து 2வது ஆர்ச்சு. ஸோ அந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம காரில் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுடைய காரும் இன்னொரு ஃபேமிலி மட்டும் தான் கோயிலில் இருந்தோம் அந்த டயத்தில் காலையில். ஸோ அதனால் 2 கார் மட்டும் தான் அங்கே பார்க்க முடியும். ஒரு பஸ் இருந்துச்சு, அதுவும் கிளம்பிச்சு. நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அது வந்து வீடியோவில் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் வானத்தை பார்த்தாலே தெரியும், சரியான மழை வந்து பெய்யறதுக்குரிய சிச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு. ஐ திங்க் ஊருக்குள்ளே கன்னியாகுமரிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கோயில் நடையிலேருந்து வங்காள விரிகுடாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்லாம் வந்து போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கிளம்புறாங்களா வர்றாங்களான்னு தெரில, வர்றாங்கன்னு நினைக்கிறேன், மீன் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, மழை வேறு பெய்கிற மாதிரி இருந்துச்சுனால நாங்கள் இமீடியட்டாக வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனான சுசீந்திரம் கோயிலுக்கு நாங்கள் கிளம்புனோம். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக கிளம்பி வெளியில் பாதி தூரம் வர்றதுக்குள்ளே மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து கம்மியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஹெவி ஆகி கரெக்டாக நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது வேறு லெவலில் ரொம்ப கனமழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லோரும் சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஹெவி ரெயின் இருக்குது அப்படின்ட்டு சொன்னதுனால சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தென்காசிக்கே போயிட்டோம். ஸோ அப்புறம் வந்து திரும்ப எங்களோட பிளானை கண்டினியூ பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் கிளம்பி வந்தோம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து நாங்கள் திரும்பவும் சுசீந்திரம் கோயிலுக்கு வந்து எங்களுடைய ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி வந்து டே ஃபுல்லாகவே சரியான ரெயின். எங்களால் வந்து சுசீந்திரம் கோயிலுக்குள்ளே வந்திருந்தாலும் சாமி கும்பிட்டுருக்க முடியும், பட் எங்களால் வீடியோ எதுவும் எடுத்துருக்க முடியாதுங்கனால ஸோ நாங்கள் வந்து பிளானை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு அடுத்து வந்து மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரிலே ஒருத்தர் 50 rupees வாங்கினா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து அதை பே பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெப்பக்குளம் இருக்குது மக்களே. ஸோ அதை நான் லேட்டராக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங்கு. போதும், நிறைய பெரிய க்ரௌடாக இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதாவது கோயில் ஏதாவது விசேஷ நாட்களில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பார்க்கிங் தான். இதுதான் மக்களே கோயிலோட என்ட்ரன்ஸு அண்டு கோயில் கோபுரம். நம்ம ஆட்களோட கட்டடக்கலைக்கு வந்து யாரையுமே அடிச்சிக்க முடியாது. இந்தமாரி ஒரு கோபுரம் வந்து அந்த காலத்திலே நம்ம ஆட்கள் கட்டியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்போவே இவ்வளோ திறமையான வந்து கட்டட கலைஞர்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் பெரிய அளவில் கட்டடக்கலையில் நம்ம வந்து முன்னேறல அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு கொஸ்டினாகவே இருக்குது மக்களே. ஓகே, இந்த
கோயிலை பற்றி நம்ம பேசுவோமா. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மக்களே. இந்த கோயில் வந்து ஒரு சிவாலயம் தான் மக்களே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மான்ற 3 கடவுளையும் நீங்கள் வழிபட முடியும். அதன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் உள்ளே இருக்குது மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா மக்களே கோயில் பக்கத்திலே இருக்கிற தெப்பக்குளம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே தெப்ப திருவிழா நடக்குது மக்களே. இதை தவறையும் வந்து இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட திருவிழாக்கள் வந்து விசேஷமான நாட்களில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலில் இருக்க அனுமன் சிலை பார்த்தீங்கன்னா 18 அடி உயரத்தில் வந்து 1929 வருஷம் கரெக்டாக ராமபிரானோட சன்னதிக்கு ஏத்தாப்புலேயே அமைச்சிருக்காங்க. சுசீந்திரம் கோயில்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து இந்த அனுமன் சிலை தான் மக்களே. கோயிலுக்கு உள்ளே நுழையும் போதே தெளிவாக சொல்லிட்டாங்க, அதில் தெளிவாக ஒரு போர்டே வச்சிருக்காங்க. ஸோ வீடியோஸ் வந்து கோயிலுக்குள்ளே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ கோயிலுக்கு வெளியில் இருக்கிற முக்கியமான இடங்களை மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுடைய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து காரில் வந்து இது எல்லா இடங்களும் சுற்றி பார்த்ததுனால எங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணோம். ஸோ கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே வானவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏற்கனவே ஒரு இடம் வந்து மலையில் வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போனோம். 2வது ட்ரிப்பு பார்த்திங்கனாலும் இந்தமாரி வந்து க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ வானவில் வந்து காட்டிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களே. ஸோ அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு மக்களே, சுசீந்திரம் மாருதி ஹோட்டல். இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருந்துச்சு. சின்ன ஹோட்டல் தான், பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டு. சென்னையில் வந்து அந்த ஐயர் ஹோட்டலில் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அந்தமாரி வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு தரமான வந்து பொங்கல் கிடச்சிது. ஸோ நாங்களும் வந்து ஃபேமிலியோடு எங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உள்ளே போனோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். காலையில் டிஃபன் வந்து பொங்கல், பூரி எல்லாமே கிடச்சிச்சு. பியூர் வெஜ்ஜு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், தூரத்தில் வந்து கருமேகத்துலேருந்து மழை பெய்யுறது வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. என்னமோ தெரியல, நாங்கள் போகிற இடம்லாம் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எஸ்கே ஃப்ரம் எஸ்கே வேர்ல்டு தமிழ். See you, bye bye guys.